நன்றி ஆண்டவரே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. கனவின் வழியாய் பேசுவார், காற்று நீங்க பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார். காட்சி தந்து பேசுவார், காட்சி தந்து பேசுவார். சாட்சியாக நிறுத்துவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எங்களோடு கூட பேசுகிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசுகிறவர். வேதம் வழியாய் நீர் பேச முடியும். விளக்கத்தை தருகிற ஆண்டவர் நீ. காட்சி தந்து பேசுவீர், சாட்சியாக நிறுத்துவீர். பேசும் ஆண்டவரே, தாழ்த்தி நிற்கிறேன், பலவீனனாய் நிற்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வரலே சொல்ல பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், என்ன வசனம் போடப்பட்டிருக்குது? இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் சொன்னபடியே செய்கிற ஒரே ஒரு ஆண்டவர் யாருன்னா இயேசப்பா மட்டும்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சொன்னபடி செய்கிறவர், சொன்னபடியே செய்வார். அவர் வார்த்தையை மாற்றிக்கவே மாட்டார், அவர் மாற்ற மாட்டார். ஐயோ அப்போ சொல்லிட்டேன், இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லுகிற ஆண்டவர் இல்லை. அவர் சொல்லிட்டார், மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரிப்பேன் ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன். இப்படி சொல்லி உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இயேசப்பா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால தான் அந்த பூமியிலே எல்லா நாடுகளிலே இயேசப்பாவை ஆராதிப்பதற்கு காரணம், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குதத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் வசனத்தில் உண்மை உள்ளவர், அவர் உத்தமத்தில் உண்மை உள்ளவர். ஆகினாலே அவர் ஒருபோதும் என்ன செய்கிறதில்லை, அவர் பொய் சொல்லுகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நான் உயிரோடு எழும்புவேன், நான் உயிரோடு எழும்புவேன். 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழும்புவேன். பாதாளத்தை ஜெயிப்பேன், வேதாளத்தை ஜெயிப்பேன், மரணத்தை ஜெயிப்பேன்.
சாத்தானை ஜெயிப்பேன், நான் ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன். ஆமென். அப்படி சொன்னவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் இவர்கள் சீஷர்களோ, இந்த மகதலேனா மரியாளோ ஆண்டவர் வைத்த இடத்துக்கு தேடிக்கொண்டு போகிறாள். வாசித்து பாருங்களேன். அங்கே சொல்லும்போது, நீங்கள் உயிரோடு எழுந்தவரை எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? மரித்தோர் இடத்துல தேடுறீங்க, சுடுகாட்டில் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் நீங்கள் எங்க வந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல அவரை தேடாம இல்லாத இடத்துக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, மரித்தோர் இடத்துல போய் தேடுறாங்க, செத்து போனவங்க கிட்ட போய் தேடுறாங்க. இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன், எத்தனை பேர் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர். இந்த யோபு சொல்றான் பாருங்க. யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனம். சீக்கிரமா படிக்கலாம், சீக்கிரமா படிங்க. யோபு 19, 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர். கைகளை உயர்த்துங்க, எல்லா கையை உயர்த்துங்க, எல்லாரும் கையை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தேவன் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். யோபு சொல்லுகிறான், இந்த இயேசுவை அவன் பார்த்ததில்லை. யோபு இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. ஆனால் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்தான், விசுவாசமாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், உண்மையாயிருந்தான். ஆகையினாலே தேவன் சாத்தானுக்கு சாட்சி சொல்றார். என்னென்ன? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வச்சாடா. டேய் பிசாசே, என் தாசன்டா, என் தாசனாகிய யோபு மேலே நீ கவனம் வச்சா. நீ இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எத்தனை பேரை பற்றி ஆண்டவர் பேய்கிட்ட சாட்சி சொல்லுவார்? உன்னை பற்றி என்னை பற்றி பேய்கிட்ட சாட்சி சொல்லுவாரா? ஆனால் பிசாசை பார்த்து சொல்லுகிறார், டேய் பிசாசே, என் தாசனாகிய யோபு மேலே நீ கவனம் வச்சிருக்கிறடா. ஆமாம், கவனம் வச்சிருக்கிறேன். அவன் எவ்வளோ அவன் உத்தமன்டா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனை போல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோபுக்காக ஒரு கைத்தல், நல்ல கைத்தல் கொடுக்கலாம். அந்த யோபுக்காக, யோபு இந்த பூமியில சாட்சியா இருந்தான், ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தான். பிசாசுக்கு முன்பாக ஒரே குற்றம் செய்யாதவனாய் இருந்தான். அதனால அவன் இந்த பூமியில எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவனை போல ஒருத்தனும் கிடையாதுடா. ஏன் யோபுவை போல உலகத்தில் யாருமே கிடையாதுடா, யாருமே கிடையாது. என் யோபு சாட்சி கொடுக்கிறார், பேய்க்கு முன்னால சாட்சி கொடுக்கிறார். அதனால இவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமாய் இருந்து அவன் தன் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுத்தது நிமித்தமாய் வேதம் சொல்லுது, அவன் பேய்கிட்ட சொல்றாரு, சும்மாவா நீங்க அவனை ஆசீர்வச்சிருக்கீங்க? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு அலே சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவை மட்டும் இல்லை, நம்மை சுற்றி கூட ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளையும் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறதுனாலே நமக்கு பயம் இல்லை. இப்பொழுது இந்த யோபு குறித்து அந்த பிசாசுக்கு முன்பாக சாட்சி சொன்ன போது, அவனை வேலையை அடிச்சு வச்சிருக்கீங்க, அவன் எல்லாத்தையும் அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறீங்க, சும்மாவா அவங்கள நம்பி இருக்கிறான், சும்மாவா உங்களுக்கு பயப்படுறான், எல்லாம் அப்படி பண்ணி வச்சிருங்க. டேய், இப்போ நான் எல்லாத்தையும் விடுறேன், நீ பார்த்துக்கிறியா? வேலையை கூட எடுக்கிறேன்டா.
எல்லாத்தையும் அழிக்கிறேன். அப்போ கூட என் சமூகத்தில் அவன் என் தாசனாக இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் பிசாசுக்கு உத்தரவு கொடுக்குறார். உத்தரவு கொடுத்து, டேய் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன், நீ அவனை போய் சோதிச்சுப்பார், அவனை புடமிட்டுப்பார், அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து சொல்கிறா. உடனே இவன் என்ன பண்ணான், எல்லா ஆடு மாடுங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் ஆட்டு மந்தையை ஒரு நாள், மாட்டு மந்தையை ஒரு நாள், கழுத மந்தையை ஒரு நாள், ஏறு மாட்டை ஒரு நாள், வேலைக்காரங்க எல்லாம் ஒரு நாள், கடைசியாக ஒரு நாள் யார் அழிச்சான்? தான் பிள்ளைகளை 10 பிள்ளைகளும் ஒரே இரவில் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, கடைசியாக அவனுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பாழ், சரீரத்தில் ஒரு வேதனை. என்ன? ஏகாம்பரையா, கொஞ்சம் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்புறமா நீங்கள் என்னென்ன பேசணும் அப்புறம் பேசுங்க. பிரசங்க நேரத்தில் பேசக்கூடாது. ஏம்மா உனக்கு தெரியல, உட்காரணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படணும் நாம. ரைட். ஆக எல்லாமே அழிந்து போய் கடைசியில் பிசாசு தன் மனைவியாலே இவன் என்ன செய்யப்பட வேண்டும்? தூஷிக்கப்படணும், மனைவி வெறுக்கணும், மனைவி வார்த்தையை கேட்டு இவன் சாகணும், அப்படி சொல்லி யோபனுடைய சரீரத்தை புழுக்க வச்சான், வியாதியை கொண்டு வர வச்சான். பயங்கர அந்த சரீரம் புழுத்து கூட்டுது, சீழும் ரத்தமும் வடிது, ஓட்டை எடுத்து சுரண்டுறான், சுரண்டி நாய்கள் வந்து நக்குது, அந்த ரத்தத்தையும் சீழையை நக்குது. இந்த யோபின் மனைவி பார்க்கிறா. உடனே அவளுக்கு எரிச்சல் வந்துருச்சு. இன்னும் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ இருந்தா என்ன, செத்தா என்ன? அதனால நீ மாண்டு போ. என்ன சொல்றா? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. கடவுளையே திட்டிட்டு என்ன பண்ண? ஆமா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாகிறியா? நீ இவ்வளோ பாடு வந்த பிற்பாடும் ஆண்டவர்கிட்ட இன்னும் உத்தமமா இருக்கிறியா? நோ. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் முடிவு கட்டார் பாரு. எல்லாம் நீ நல்லா இருந்ததுக்கு, உத்தமமாக இருந்ததுக்கு, உண்மையாக இருந்ததுக்கு, பக்தியாக இருந்ததுக்கு, இதுதான் உனக்கு பரிசா கொடுத்துக்கிறாரு. அதனால் அந்த தேவனையை நீ என்ன பண்ணிப்ப? ஆமாம், திட்டிட்டு செத்து போடா. இவன் தான் சொல்லுகிறான், என் மீட்பர். அல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய சங்கீதம். எந்த நிலையிலும், பாடிலும், உபத்திரவத்திலும், வேதனையிலும், வியாதியிலும், வறுமையிலும், வன்கண்ணிலும், கைவிடப்படுது, அனாதையாக்கப்படுவதிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை தான் உன்னை பலப்படுத்தும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவன் அவர். ஆமென். மரணத்தை ஜெயிச்ச ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இயேசப்பா தான். ஆமென். பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, ஒரே ஒருவர் தான் மரணத்தை ஜெயித்தவர், ஒரே ஒருவர் தான் பிசாசை ஜெயித்தவர், ஒரே ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர், ஒரே ஒருவர் தான் பாவத்தை ஜெயித்தவர், வேற யாரால முடியாது. இப்படி சொல்லிக் கொள்ற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா, சொன்னபடியே மரிப்பே, 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி 3ஆம் நாளிலே எழுந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இயேசப்பா தான். அவரை தவிர வேற யாரும் இல்லை. ஏதாவது சரித்திரம் தான் சொல்லலாம். சரித்திரம் இருக்கா? செத்து போன ஒரு தெய்வம் உயிரோடு எழுந்ததாக ஏதாவது சரித்திரம் இருக்கா? எங்கேயாவது சரித்திரம் யாராவது கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா உயிரோடு எழும்பல எந்த தெய்வமும். செத்து போனது தான். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரமே அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் ஏன்பா உயிரோடு எழும்பணும்? இவர் உயிரோடு எழும்பினதுனாலே ஒரு 4 நன்மை நமக்கு கிடைச்சிது. எத்தனை நன்மை? 4 நன்மை. நல்லா புரிஞ்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். பேனா பேப்பர் கொண்டு வந்தவங்க எழுதி கொள்ளணும். ஏன்னா எழுதுவது தான் மனசில் நிற்கும். கேட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, இங்கேயோடு முடிஞ்சிடுங்க. எழுதுனீங்கன்னா அது நீங்கள் வீட்டில் போனாலும் எங்கே போனாலும் மனசில் தங்கும்.
என்னுடைய ஆரம்ப வயசில், வாலிப வயசில் நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எழுதுவேன். நான் எழுதி 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 வீட்டில் போய் நான் படிப்பேன். அதை படிக்கும்போது எனக்கு ஒரு பிரசங்கம் அதிலேருந்து வரும். அந்த பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை நான் எல்லாத்தையும் எழுதுவேன். அவர் சொன்ன வேத வாக்கியங்களாம் எழுதுவேன். நான் வீட்டில் போய் உட்காந்து அதை தியானம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பிரசங்கம் எனக்கு தருவார். இப்படித்தான் நிறைய பிரசங்கத்தை நான் ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த நாளிலும் கூட ஒரு 4 சம்பவம், 4 நன்மைகளை நமக்கு அவர் உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு 4 நன்மை உண்டாயிருக்குது. முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:8 வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை தொடச்சி தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு என்ன பண்ணுவார்? முற்றிலும் நீக்கி விடுவார். முதல் நன்மை, கர்த்தரே இதை சொன்னார். யார் சொன்னாரு? இதை நான் சொல்லலை, இல்லை அவர் சொல்லலை, தினகர் ஐயா சொல்லலை, அவர் சொல்லலை, சாம் ஜபத்துறை சொல்லலை, மோகன்சி சொல்லலை, யாரும் சொல்லலை. இதை யாரே சொல்கிறாரு? யார் சொல்கிறாரு? மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அதை எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். முதலாவது, இந்த தேவன் மரணத்தை ஜெயித்ததினாலே, அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் என்ன பண்ணுவாராம்? முதல்ல மரணத்தை என்னவா மாத்திட்டு விழுங்கிடுவாராம். மரணத்தை ஜெயமாக முழுங்கிட்டார். அவரு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, மரணத்தையே உள்ள முழுங்கிட்டார் அவர். இனிமே மரணம் அவர் ஆண்டு கொள்ளவே முடியாது. அவரை நம்புகிறவர்களை கூட மரணம் என்ன செய்யாது? ஆண்டு கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மரணத்தை என்ன பண்ணிட்டாராம்? அவர் விழுங்கி விட்டாராம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வருகிற மரணத்தை அவர் முழுங்கிட்டார்ல. ஆனால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்ன பண்ணுறான்? எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு வர வேண்டிய மரணத்தை அவர் முழுங்கிட்டாரு. ஆனால் இந்த பிசாசோ நம்மை விழுங்கும்படி எவனை விழுங்கலாமோ, எவளை விழுங்கலாமோ அப்படின்னு வகை தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடிக்கிட்டாருன்னா, வகைனா என்னங்க? சமயம் தேடுறான், சந்தர்ப்பம் தேடுறான். நிறைய நேரம் அப்படித்தானே, எப்போ பழி வாங்கலாம், எப்போ இன்னைக்கு திட்டலாம், எப்போ அந்த நேரம் வரும் பார்க்கலாம், அந்த நேரம் வரும்போது பேசிக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேளை வரும்ல அன்னைக்கு பேசிக்கிறேன், எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லை அப்போ நான் பேசிக்கிறேன், அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் பார். ஆனால் இது இது யாருடைய ஆவி? இது பிசாசின் ஆவி. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த பழிக்கு பழி வாங்கிறது விடவே மாட்டேன். என்னைக்காகில ஒரு நாள் வரும், அன்னைக்கு அப்படி நான் செய்ய போகிறேன். இந்த ஏசா கூட அவன் பிசாசினால் உண்டானா. அதனால் ஒரு நாளைக்கு யோபு வருவான்ல, அப்பா மரிக்கும்போது அடக்கம் பண்ண வருவான்ல, அன்னைக்கு என்ன பண்ணுறான்? யாக்கோபை கொன்னுடுறேன் அவன் தீர்மானம் பண்ண போகிறான். பாருங்க, ஆண்டவரோ என்ன பண்ணாரு? யாக்கோபை கொலை செய்யாதபடிக்கு அந்த ஏசாவை மறைச்சு விட்டார் பாருங்க, அவனை ஆசீர்வதிச்சு விட்டார் பாருங்க. அப்படின்னா மரணத்தை, யாக்கோபுக்கு வர வேண்டிய மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முழங்கினதுனால இந்த ஏசா யாக்கோபை ஒன்றும் செய்ய முடியல. நான் சொல்லட்டுமா, உன் மரணத்தையும் என் மரணத்தையும் ஆண்டவர் விழுங்கிட்டதுனால உனக்கு யாரும் மரணத்தை கொண்டு வர முடியாது. வியாதி உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, அல்லது மந்திரம் உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது, சூன்யம் மரணத்தை கொண்டு வர முடியாது, எந்த சத்ரு உனக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. ஏன்? என் ஆண்டவர் என் மரணத்தை என்ன சொல்லிட்டாரு? ஆமாம், முழுங்கிட்டார். அது விழுங்கப்பட்ட மரணம். அப்படின்னா உனக்கு எனக்கு மரணம் இல்லை. எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லாம் இப்போ ஆமேன்னு சொல்லுவோம்.
கொஞ்சம் கண்ணை திறக்க முடியாத ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் அந்த ஜெயாக்காவுக்கு ஒரு போனடி, அந்த மேகலாவுக்கு ஒரு போனடி, பெரியபாஸ்ட்டுக்கு ஒரு போனடி, இப்படி ஆச்சு, என்ன பண்ணுறது? இல்லை, தயவு செய்து நினைச்சிங்க, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நல்ல செய்தியை கொடுக்கிறேன். நமக்கு மரணம் வருவது இல்லை. ஏன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன செஞ்சிட்டாராம்? விழுங்கிட்டாராம். எந்தெந்த பக்கம் மரணம் வருமோ அந்த மரணத்தால் விழுங்கிட்டாராம். ஆக்சிடெண்ட்டில் மரணம் வரும், அல்லது சூசைடில் மரணம் வரும். இன்னும் ஃபுட்டு என்ன ஆகி போகுது சில, அதனால தான் ஃபுட்டு கொஞ்சமாக குறைவாக சாப்பிடணும். நிறையா சாப்பிட்றதுனால ஃபுட்டு என்னவா மாறி போகுது. ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கண் ஆப்ரேஷனுக்கு பின்னால் ஃபுட்டெல்லாம் ஒரு லிமிட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைக்கிறது, எப்போ இவங்க போய் படுப்பாங்க, நாம் போய் போட்டு எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றது? ஆக ஃபுட் பாய்சன். இன்னும் நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம பாட்டு எசப்பான்னு நடந்து போயிருந்தால் நேராக வந்து வச்சு விடுவான். அருளானந்தன் சொன்னாங்கல்ல, பாத்ரூம் போனார், வழிக்கு விட்டார், எழ முடியல. ஒருவேளை இந்த ரகசியத்தை அவர் ஒருவேளை எழுந்துட்டு இருந்தாருன்னா சொல்லியிருக்கவே மாட்டார் அவங்க மாங்கிட்ட. எழ முடியாதனால தான் சொல்லிவிட்டார். நிறைய ரகசியங்களை எனக்கு அவருக்கு தான் நிறையா தெரியும். நிறையா என்கிட்ட தான் சொல்லுவார். வாரத்துக்கு ஒரு முறை அவருடைய பாரங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்குவார். அப்போ தான் சொல்லிடாதீங்க, மாங்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியா? அவங்க மருமக பார்க்குறா, எல்லாம் பெரியவர்கிட்ட சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லாத விட்டிங்களா? ஆமாம். இப்படி ஒருவேளை எப்படியாகிலும் மரணத்தை கொண்டு வரலாம் என்று பிசாசு தேடி 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 அந்த மரணத்தை விழுங்கிடலாம், உன்னை விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது, நம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவராய் அந்த மரணத்தை என்ன பண்ணிட்டாராம்? விழுங்கிட்டாராம். மரணத்தை விழுங்கிட்டாராம். உன் மரணம் அவர் விழுங்கிட்டாராம். அதனால் நீ மரிக்க முடியாது, உனக்கு ஜீவன் உண்ட, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கைத்தட்டி பாடலாமா? பெரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. மனவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுகமாயிருங்க. சொல்லுங்க, சுகமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, பயப்படாதீங்க. இயேசு மரணத்தை விழுங்கி விட்டார். ஆமென். மரணத்தை விழுங்கி ஏப்பம் விட்டார். அவ்வளோதான். இனி மரணம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. மரணம் அவரை நெருங்க முடியவில்லை. சரவணன் அவங்க நல்லா அந்த பாட்டு பாடினாங்க, ஈரோடு எழுந்தவரில். ஆக மரணம் அவரை இனி மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை இனி மரணம் அவருக்கு வர முடியாது. அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற, அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கிற உனக்கு எனக்கு என்ன இல்லை? ஆமாம். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இனி மரணம் இல்லை.
இனி உங்களுக்கு மரணம் இல்லை. இப்படி கை பிடிச்சின்னு இனி உனக்கு மரணம் இல்லை, இனி உனக்கு மரணம் இல்லை. யாருக்கு? யாருக்கா? இல்லைங்க, இங்கே கை கொடுத்துனுக்குறாங்க. இங்கே கை கொடுக்குறவங்க இப்படி கொடுத்துட்டு இனி மரணம் இல்லை, இனி மரணம் இல்லை. நல்ல முகத்தை பார்த்து சிரித்து, பாவம் நிறைய பேருக்கு மரண பயம் கூட இருக்குல்ல. மரண பயம் இல்லை, வியாதி பயம், பிசாசு பயம், பொல்லாப்பு பயம், இனி என்ன நடக்க போதோன்ற பயம், இனி எதிர்காலம் எப்படி இருக்க போதோ தெரியாது, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ தெரியாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாக வந்துட்டேன், வேகமாக ஓடுறேன், ஆனால் திடீர்னு சறுக்கிடுச்சேன்னா நான் என்ன பண்ண வேண்டிய ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது. ஆக முதலாவது மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாராம். ரெண்டாவது படிங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, ஆமா அதோடு நிறுத்துங்க. முதலாவது நமக்கு வரக்கூடிய மரணத்தை அவர் விழுங்கிட்டாராம். விழுங்கின பிற்பாடு உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை என்ன பண்ண போறாராம்? என்ன பண்ண போறாராம்? யாரு துடைக்கிறாங்களோ இல்லையோங்க, உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. யார் உன் கண்ணீரை பார்த்து உன் கூட சேர்ந்து அழுகுறாங்களோ இல்லையோ, உன்னை ஆறுதல் படுத்துகிறாங்களோ இல்லையோ, உன் கண்ணீரை துடைக்கிறாங்களோ இல்லையோ, உன் கண்ணீரை துடைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான். ரொம்ப நாளாக சிலர் அழுதுனே இருக்கீங்க, ரொம்ப நாளாக அழுதுகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. அருளானந்தியா அடிக்கடி என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், சரியாக 7:40 பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிடுவார். ஏன்னா ஜப நேரமாச்சே. பிஷப் ஐயா, இது எப்போ முடியும்? இது இன்னும் எது வரைக்கும் நான் ஓட முடியும்? எனக்கு 85 83 வயசாகி போச்சு. என்னை விட 10 வயசு பெரியவர். 10 வயசு பெரியவர் சூப்பராக நடக்கிறார். 10 வயசு சின்ன ஆள் கொஞ்சம் என்ன பண்ணுறான்? ஆமாம், இந்த கண்ணாஸ்பத்திரிக்கு எனக்கு என்னமோ அப்படியே நான் ரொம்ப கிழவனாயிட்ட மாதிரி 2 பேர் பிடிச்சின்னு போகிறாங்க. எனக்கு அது வெக்கமாக போச்சு. இந்த பக்கம் அவன் பொண்ணு பிடிச்சினுங்க, இன்னொரு பக்கம் அந்த நர்ஸு பிடிச்சின்னு போகுது. அவன் பிடிச்சின்னு போகிறத பார்த்தா, 2 கண்ணும் தெரியல போலகுதுப்பா, கபோதி போலகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப வெக்கமா. விடுமா நான் நடந்து வர விடுமா. எங்கன்னா விழுந்துட்டு போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு தகப்பன் ஒரு சிக்காயிட்டான்னா அவனை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் திட்டமாக சொல்கிறேன், உன்னை இதுவரைக்கும் உன்னை ஆற்றவும் முடியல, தேற்றவும் முடியல, உன் கண்ணீரை துடைக்கவும் முடியல, உன் கண்ணீரை நிறுத்தவும் முடியல, உன் துக்க நாட்களை முடிக்கவும் முடியல. இப்படிப்பட்ட உனக்காகத்தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு எப்பேற்பட்ட துக்கத்தையும் கண்ணீரையும் இன்னைக்கு தொடச்சி விட்டுருவார். இன்னைக்கு தொடச்சிட்டார்னா இனிமே உனக்கு கண்ணீர் இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு உன் கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டார்னா இனிமே உன் கண்களில கண்ணீர் இல்லை. இனிமே உனக்கு கண்ணீர் இல்லை. எதை குறித்து நீ அழப்போகிறது இல்லை. நாயின் என்னும் ஊருக்கு இயேசு போனாராம். அங்கே போனால் ஒரு வீட்டில் சாவாயிட்டு 2 நாள் என்ன வச்சுருந்துருக்கிறாங்க. ஒரு வாலிப பையன் செத்து போயிருக்கிறான். ஒரே பையன், கணவனும் இல்லையா, புருஷனும் இல்லையா. இந்த ஒரே பையனுக்காக அந்த அம்மா வாழ்ந்துருக்காங்க. அந்த பையன் திடீர்னு செத்து போயிட்டான். அந்த அம்மா அழுதுகிட்டே இவ அழுத பார்த்து ஊரில் இருக்கிற வெகுஜனம் கூடவே அழுதாங்களாம். ஊரில் இருக்கிற வெகுஜனம் அழுதாங்களாம். பாருங்க, அப்போ எப்படிப்பட்டவளாக இருந்திருப்பா, அந்த பையனை எப்படி வளர்த்துருப்பா, அதனால் அந்த பையன் அந்த ஊரில் எப்படி நடந்துருப்பான். ஊரில் இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து அழுதாங்கன்னா அந்த தாய் எப்படி நடந்திருப்பா, அந்த பிள்ளை எப்படி நடந்திருப்பான். இதையெல்லாம் பார்த்து இவள் அழ ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து அழுது கொண்டு இருக்கிறாள்.
ஒருவேளை இவங்க அழுகையை நிறுத்தினால அந்த அம்மா அழுகையை நிறுத்தலை. எல்லாரும் வந்து அவள் கண்ணீரை தொடச்சிருப்பாங்க. பரவாயில்ல, கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் அழுகுற, அழாத, நாங்கள் இருக்கிறோம், நான் பார்த்துக்குறோம், புருஷன்தான் இல்லை, மகனும் இல்லையா, பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் என்றெல்லாம் அவங்க சொல்லி ஆறுதல் படுத்தியிருப்பாங்க, தொடச்சிருப்பாங்க. வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த தண்ணி. ஒருவேளை இதுதான் உன் வாழ்க்கையா? உன் அழுகையை நிறுத்தவே முடியலையா? உன் கண்ணீர் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கா? அப்பப்போ துடைக்கிறாங்க, ஆனாலும் முடியல. எதை நினச்சி என் கண்ணீரை நிறுத்துவது? எந்த முடிவு இந்த கண்ணீரை நிறுத்தும்? எந்த சந்தோஷம் இந்த கண்ணீரை நிறுத்தும்? முடியல என்னால் என்று ஒருவேளை நீ அங்கலாச்சின்னு வந்திருப்பது உண்மையானா, இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். சத்தமா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கவே இயேசு உயிரோடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி கண்ணீரை துடைத்தவரே, மனதுருகி கரம் நீட்டி கண்ணீரை துடைத்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பயப்படாத, இன்னைக்கு உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் முடியும். நீ அழுது, யாருக்கும் தெரியாம நீ அழுகிற, யாருக்கும் கணவனுக்கு கூட தெரியாது. நீ அழுகிறது கணவனுக்கும் தெரியாது. ஒருவேளை கணவன் அழுகிறது மனைவிக்கு கூட தெரியாது. உள்ளவே அழுதுகிட்டு இருப்பான், கணவன் சொல்ல முடியாது. ஒரு ஆண் மனைவி கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனால் பெண்ணு பதறி சொல்லிடுவா. இன்னும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க சொல்லிடுங்க, ஆம்பளை பையனுக்கு சொல்லவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில காரியத்தெல்லாம் உள்ளவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அப்படி, ஒருவேளை யார்கிட்ட சொல்கிறது? இதை யார்கிட்ட சொன்னால் என் கண்ணீர் நிற்கும், என் கண்ணீரை துடைப்பாங்க, என் கண்ணீருக்கு ஒரு முடிவு. ஒருவேளை மகளை இழந்து நீ கண்ணீர் வடிச்சிருக்கலாம், கணவனை இழந்து கண்ணீர் வடிச்சிருக்க, என் கண்ணீர் மாறாதுங்க. அவர் என் நினைவில் இருக்கிறார். என் மகள் என் கண்ணிலே இருக்கா, அவள் உட்கார்ந்த இடம் காலியாக இருக்குது. என் கணவன் எப்படியாப்பட்ட குடும்பக்காரனாக இருந்தாலும் கணவனாக என் வீட்டில் இருக்கிறது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கணவனும் இல்லை அப்படின்னு வரும்போது இந்த துக்கத்தை, இந்த கண்ணீரை நான் எங்கே போய் ஆற்றிக்குவேன்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் அழுத கண்ணீர் சும்மா கண்ணீர் கிடையாதுங்க, ரொம்ப விலையேறப்பட்ட கண்ணீர். அன்னாள் அழுதாலே அந்த கண்ணீர் சும்மா கண்ணீரா? அது சும்மா கண்ணீரா? அன்னாள் அழுத கண்ணீர் சும்மா கண்ணீரா? வேஷம் போட்ட கண்ணீரா? அல்லது வேற எதுக்காவது அழுத கண்ணீரா? அவள் அந்த கண்ணீருக்கு
பலன் வல்லமை இருந்தது. அந்த கண்ணீருக்கு வல்லம் இருந்தது. நீங்கள் நினைக்காதீங்க, ஏசப்பா கிட்ட விடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கு இருக்கு. இப்படியே நான் அழுதுதான் மடியணுமா? பாருங்க, இந்த பெண் அழுதா ஊராரில் வெகு ஜனங்கள் அழுதாங்களாம். ஊரையே அவ அழுக ஊரையே திரட்டிடுச்சு, ஊரையே தம்பாக்க இழுத்துடுச்சு. சில நேரத்தில் சில சாவுக்கு நான் போவேன். அதை அடக்கம் பண்ண போகும்போது அங்கே போய் ஜெபிப்பதற்காக நிற்பேன். அவங்க ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கதையை சொல்லி அழுவாங்க. அதை கொஞ்ச நாள் நான் கேட்பேன். நான் என்னென்ன பாடோ அதை சொல்லி அழுகுறாங்க. அதை சொல்லி ஆணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆன்றாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரி பக்கமெல்லாம் இப்படி அழ மாட்டாங்கள்ல, ரேடியோ வச்சுருவாங்களா? அப்படி அழவே மாட்டாங்களா? நாங்கள்லாம் அப்படி தான் அழுவோம். எங்களுக்கு ரொம்ப பாசம் எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய சகோதரனே, ரொம்ப நாளாகவும் மனசை விட்டு அகலாத ஒரு கண்ணீர் இருக்கு. உன் தொண்டை வலிக்குது தெரியுமா? உன் தொண்டை வலிக்க அதை காட்டிக்கவும் முடியல, மனைவி கிட்ட காட்டிக்கவும் முடியல. ஏதோ சந்தோஷமா இருக்கிறது போல நீ என்ன பண்ற, நடிக்கிற. ஆனால் உள்ளே ஆழமான ஒரு கண்ணீர் இருக்கிறது. ஆழமான கண்ணீர் இருக்குது. இந்த கண்ணீரை எப்பதான் நிற்கும், எப்போ துடைப்பாங்கன்னா, இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பிற்பாடு அந்த கண்ணீருக்கு, அந்த முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்ம ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்தாரு, நம்ம அழுத பார்த்தாரு. பணம் போயிட்டே இருக்கு. உடனே ஏசப்பா போய் அந்த பாடையை தொட்டாராம். பாடையை தொட்ட உடனே எல்லாரும் நிறுத்திட்டாங்களாம். அந்த பாடையை தூக்கின்னு போனோம், நிறுத்திட்டானோ. கீழே வைடா வச்சுட்டான். அந்த அந்த அம்மாவை பார்த்து, மகளே, அவள் மேல் மனது உருகி, என்னது அவள் மேல் அப்போ உனக்கு மனதுருக ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க. மனது உருகி அழாதேன்னு சொல்லுவார். உன் கண்ணீரை இன்னைக்கு நான் தொடச்சிடுறேன், அழாத. உன் மேல மனதுருகிற தேவன் தான் அவர். மனது உருகி கிட்ட வந்து அழாத. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, மன்னிப்பு அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா, மன்னிப்பு அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா, மன்னிப்பு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். பாருங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு
உன் மேலே மனதுருக மாட்டாரா? ஓர வஞ்சனை பண்ணுறவர் அவரு இல்லையே. நீயும் அழுகிறத ஊரா உன் கூட ஒருவேளை நெருங்கினவங்களுக்கு மட்டும் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க, சிலர் ஜோம் பண்ணுறவங்க, சிலர் விசாரிப்பவங்க, அவங்ககிட்ட மட்டும் அவங்க துக்கத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, நீ யார்கிட்ட சொல்கிறியோ சொல்லலையோ, உன் உள்ளத்தின் அழுகையை பார்த்த ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை இனிமே விட மாட்டார். இனி அழ விட மாட்டார். உன் கண்ணில் இனி தண்ணியை வர விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தில் இருக்கிற கண்ணீராம். எங்கே இருக்கிற கண்ணீர்? கண்ணில் இருக்கிற கண்ணீர் இல்லை, முகத்தில் வடியுது பார்த்தியா? அந்த முகத்தில் இருக்கிற கண்ணீரையே துடைப்பாரா. அழாதேன்னு சொன்னவர் அழுகையை நிறுத்திடாவ. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொன்னால் கூட நிறுத்தாதவ ஏசப்பா வந்து சொன்ன உடனே நிறுத்திட்டா. அவன் முகத்தில் இருக்கிற கண்ணை துடைத்து விட்டார். துடைச்சவர் அதோடு அவ்வளோதாம்மா, அடக்கம் பண்ணிட்டோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்லலை. அவ முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைச்சிட்டு மாத்திரம் இல்லை, இனிமேல் நீ அழக்கூடாது என்று சொல்லி அந்த வாலிபனை கையை பிடிச்சி, வாலிபனே எழுடான். உயிரோடு இருக்கும்போது செய்த ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு உயிர்த்தெழுதலில் ஒரு வல்லம் இருக்கு. உயிர்த்தெழும்போது ஒரு வல்லம் இருக்கு. அப்படின்னா உன்னையும் என்னையும் எழுந்துரு, எழும்பு. இனிமே உனக்கு கண்ணீர் இல்லை. இனிமே உன் உள்ளத்தில் தொண்டையில் மனசில் யாருக்கும் சொல்லிக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிற உன்னுடைய துக்கத்தை பார்த்து உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நான் தொடச்சிட்டம்மா, இனிமே நீ அழாதம்மா, தொடச்சிட்டேன் போ. எதுக்காக நீ அழுதியோ அதை நான் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. நீ எதுக்கு அழுத அதையே நான் கொடுத்துட்டேன். இனிமேல் நான் அழக்கூடாது. இல்லை, இனிமேல் அழாது. இனிமே நீ அழாத. ஏன்னா நீ எதுக்கு அழுதியோ அதை உனக்கு உயிரோடு இருக்கிற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு நான் தந்துட்ட போ. மூன்றாவதாக படிங்க. என்னது? தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராத படிக்கு முற்றிலும். ஆமா, நிந்தை. என்னது? நிந்தை. நிந்தைனா என்னங்க? நிந்தனா என்னங்க சொல்லுங்க? அவமானம். அவமானம் கூட வேற, நிந்தை வேற. நிந்தை என்பது ஒருவேளை திருமணமாகி குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஒரு நிந்தை. வயசாகி ஒரு பொட்டை பொண்ணு 20, 25 வயசாச்சு, 28 வயசாச்சு, 30 வயசாச்சு, கல்யாணம் ஆகாது இருக்கிறது ஒரு நிந்தை. ஒரு வாலிப பையனுக்கு படிச்சுட்டு நிறையா உத்தியோகத்துக்கு போக வேண்டியவன் ஒரு வேலையே இல்லாத இருக்கான் பாரு, அது ஒரு நிந்தை. என்ன பண்ணானோ வேலை கூட கிடைக்கல பாரு. இவன் என்ன பாவம் பண்ணாலோ குழந்தை கூட பிறக்கல பாரு. அவன் புருஷன் என்ன பண்ணானோ தெரியாது, அதனால தான் இவளுக்கு இந்த பாடு. இதெல்லாம் ஒரு நிந்தைகள். ஆண்டவர் நிந்தையை புரட்டி போட வேண்டிய காலம் வந்துருச்சு. உன் மேலே என்னென்ன நிந்தை சுமத்தினாங்களோ அந்த நிந்தையெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதினாலே உன் மேலே போட்ட நிந்தை. அவமானப்படுத்தினாங்க, நிந்தையை சொல்லி அவமானப்படுத்தி விட்டாங்க, பேரை ரிப்பேர் ஆக்கி விட்டாங்க. என் பேரை ரிப்பேர் ஆகி போச்சு. நல்லா வாழ்ந்த இடத்துல, நல்லா பொழைச்ச இடத்துல, நல்லா படித்த இடத்துல, நல்லா வேலை செய்கிற இடத்துல, நல்லா இருந்த குடும்பத்தில் என் மேலே ஒரு நிந்தையை சுமத்திட்டு இன்னைக்கு நான் போகும்போது வரும்போது எல்லாரும் மூக்கு மேலே கை வைக்கிறாங்க, உதட்ட பிதுக்குறாங்க, தலையை துளுக்குறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தாலே பாத்தியா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. எவ்வளோ நாள் இந்த நிந்தையை நீ சுமந்துக்கிட்டு இருந்தே தெரியல. ரொம்ப நாளாக இந்த நிந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிற நீ. என்ன நிந்தை? எனக்கு ஏன் இந்த நிந்தை? எனக்கு ஏன் இந்த அவமானம்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன நான் இந்த பூமியில் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்?
ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட நிந்தையை கொடுத்தார்? அன்னாளுடைய நிந்தை இருக்கிற வரைக்கும் அன்னாள் சும்மாவே இருக்க முடியல. அவளுக்குள்ள இருந்த நிந்தை அவளை அழ வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெனினாள் அவளை என்ன பண்ணிட்டு இருப்பாளாம்? மனமடி. பாருங்க, நிந்த ஒரு ஆளை என்ன பண்ணுமா? மனமடிவு ஆக்குமா. மனமடிவுனா என்ன? மனமடிவுனா என்னங்க? மனம் முறிஞ்சிச்சுங்க. அதாங்க, அப்படி செத்து போயிட்டான் அந்த பையன். மனம் முறிஞ்சிச்சு, அவளுக்கு மனம் முறிஞ்சிச்சுங்க. மனம் முறிஞ்சிச்சுங்க. அதனால தாங்க அவன் இல்லைங்க. அதனால தாங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதனால தாங்க எவ்வளோ நாள் அந்த நிந்தையை சுமந்துக்கிட்டு இருந்தாளோ. ஐயோ பாவம். மனமடிவு தினந்தோறும் சாப்பாடு கூட அந்த மனமடிவை தாங்க முடியாமல் போயிடுச்சு. புருஷன் வந்து பயப்படாதம்மா, 10 பிள்ளைகளை விட நான் அதிகம் இல்லையா, நான் அதிகமாக உனக்கு புருஷன் இருக்கிறேனாம்மா என்று எவ்வளோ ஆற்றினாலும் அவளால் முடிவே இல்லை. நடந்தது என்ன? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, என்னது, கர்த்தரை நோக்கி. இதுவரைக்கும் அவ புருஷனை நோக்கியே பார்த்துட்டு இருந்தா. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சா? கர்த்தரை நோக்க ஆரம்பித்தா. நல்லா கவனிச்சுங்க. இந்த நிந்தை நீங்கணும்னா நீங்கள் அவங்கள இவங்கள பார்த்து நிற்க வேண்டாம். உன் மேலே இருக்கிற நிந்தை, உன் பிள்ளைங்க மேலே இருக்கிற நிந்தை, உன் வீட்டு மேலே இருக்கிற நிந்தை, உன் வாழ்க்கையில் வந்த நிந்தை, உன்னுடைய பிஸ்னஸில் வந்த நிந்தை, இந்த நிந்தையெல்லாம் ஒரேடியாக நீங்கணும்னா ஒரே ஒரு காரியம், உயிர்த்தெழுந்த இயேசப்பா கிட்ட ஓடி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது யாரை நோக்கி பார்க்கிறாள்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறாள். இதுவரைக்கும் புருஷனை நோக்கி பார்த்தவள் இப்போது சரியான இடத்தை நோக்கி பார்க்கிறாள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறாள். உடனே வேதம் சொல்லுது பாருங்க, அந்த நிந்தை கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே அதுக்கப்புறம் போய் அவள் என்னவா இல்லையா? துக்கமுகமாகவே இல்லையா? ஒரு அலையில தான் சொல்லுங்களேன், இன்னொரு அலைய சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட அண்ணாளுங்க இருக்கிறீங்களா? எத்தனையோ நாள் மனம் அடிவாயிட்டீங்கல்ல. உங்கள் வாழ்க்கையை நினச்சி மனம் அடிவாயிட்டிய. நீ எல்லாருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்த. அவங்க வாழ்க்கை, இவங்க வாழ்க்கை, உங்க கூட படித்தவங்க வாழ்க்கை, உங்கள் சீனியர் வாழ்க்கை, ஜூனியர் வாழ்க்கை, அண்ணன் வாழ்க்கை, தம்பி வாழ்க்கை, தங்கச்சி வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து மனமடிவாயிட்ட. ஆனால் இப்போ நீ யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்தாலாம். அவன் மனம் அடிவை நீக்கி அவன் நிந்தைய பூமியில இராதபடிக்கு எடுத்தாராம். இனிமே அனாள் உன் நிந்த பூமி மேல இருக்கக்கூடாது. இனிமே உனக்கு வந்த இந்த நிந்த பூமி மேல இருக்கக்கூடாது. அதை நான் எடுத்துடுறேன். உன் மேல எவ்வளோ நிந்த இல்லை, எவ்வளோ சொல்லிட்டாங்கல்ல, எவ்வளோ நிந்த சொல்லி விட்டாங்கல்ல. இந்த நிந்தையை ஆண்டு பார்த்தாரு. இப்போ அவர் உயிரோடு எழுந்ததுக்கு காரணமே, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி நிந்தையை சுமந்து இப்படி மடிஞ்சிக்கிட்டு இருப்ப, அதனால் அந்த நிந்தைக்கு ஒரு முடிவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு அவள் நிந்தைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் போய் அவள் என்னவா இருக்கவில்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிந்தையில் நெருக்கப்பட்டிருக்கீங்களோ, அவமானப்பட்டிருக்கீங்களோ, அடிக்கப்பட்டிருக்கீங்களோ, உடைக்கப்பட்டிருக்கீங்களோ, இந்த இயேசு உனக்காகவே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இந்த நிந்தையை எங்கிருந்து எடுக்க போறார்? பூமியிலே இல்லாதபடிக்கு எடுத்து தூக்கி வீச போகிறார். சத்தமா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இனி மட்டும் நாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். இனி மட்டும் நாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்னைக்கு உன் நிந்தைக்கு முடிவு. எகிப்தின் நிந்தையை நீக்கி போட்டாராம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு என்னது புரட்டி போட்டேன், பூமியில இராதபடிக்கு நான் எடுத்துட்டேன். இனிமே அந்த நிந்தைய பூமியில ஒருவனும் ஒருத்தியும் உன்னை சொல்லக்கூடாதபடிக்கு நான் எடுத்துட்டேன். போ, அதுக்கு தான் நான் உயிரோடு எழுந்தேன். இனிமே உன் மேல சொல்ற நிந்தைக்கெல்லாம் நீ பயப்படவே பயப்படாத. என் நிந்தையெல்லாம் எடுத்து போட்டார். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த அதாவது நாலாவதாக மரண பயத்தை நீக்கினாராம். அவர் உயிரோடு எழுந்ததுனால நிறைய பேருக்கு வந்த மரண பயம். அந்த மரண பயத்திலேருந்து மறிக்கும்போது நம்ம ஏன் பயப்படவே கூடாது, மறிக்கவே கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்னு கேட்டேன். ஒரு மணி ஆயிடுச்சு முடியா, நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அவ்வளோதான், 1 மணி வரைக்கும் தான் கேரண்டி. அதுக்கு மேலே எங்களை கேள்வி கேட்டேன்னா நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம். மரண பயத்தை நீக்கினாராம். எத்தனை பேருக்கு உண்மையாகவே மரணம் வரும்போது பயந்துருக்கீங்க? மரணம் வந்துடுமா, வியாதி வந்த போது, இல்லை கட்டி வந்த போது, அல்லது கேன்சர் வந்த போது, யாருக்கெல்லாம் பயம் வந்தது கை தூங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 அஜித் நீ கொடுவா இப்படி பண்ணியே. அதனால் இப்படி கல்யாணம் ஆக போகுது, நீ ஏமா உனக்கு ஏமா மரண பயம்? மரண பயம். எங்கள் அம்மா இருக்கும்போது ரொம்ப தாங்க முடியாது. சில அவங்க வயிற்றில் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டா வயிறு வலிக்க அவங்களுக்கு. அதனால் பயப்படுவாங்க, சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. ஏசப்பா என்னை கொண்டு போயிடு, ஏசப்பா என்னை கொண்டு போயிடு, ஏசப்பா என்னை கொண்டு போயிடு, ஏசப்பா. கொஞ்சம் எதுனா அப்படி ஆவண உடனே ஏம்பா அந்த மாட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போப்பா. என்ன யார் அது? எந்த டாக்டர்கிட்டயா? எங்கள் ஊரில் அந்த காலத்தில் 1965 66 அந்த நாட்களில் டாக்டருங்க அந்த ஊருக்கு வரமாட்டாங்க. இந்த மாட்டு டாக்டர் மாட்டுக்கு ஊசி போட வருவார், பள்ளிக்கொண்டாலேருந்து வருவார். எல்லாரும் அகரஞ்சல் இருக்கிற எல்லாரும், டாக்டர் எனக்கு கூட ஒரு ஊசி. நான் மாட்டு டாக்டருமா, பரவாயில்ல நீ போடு அப்படின்னா அவர் என்ன வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவார், அவரும் கூடவே மனுஷனுக்கு போடுற ஊசியும் எடுத்துன்னு வந்துடுவார். ஏன்னா அப்படி கேட்குறதுனால அவரும் கொஞ்சம் மருந்து எடுத்துன்னு வந்து போட்டுருவார். போட்டோன்னா நல்லாயிடும். அவர் மருந்து போடுறாரோ மருந்து இல்லாமல் போடுறாரோ தெரியாது. ஆனால் மாட்டு டாக்டர் ஊசி போட்டால் நல்லாயிடுது இல்லை? பயம். மாட்டு டாக்டர் நான் போட்டோம், கோழி டாக்டர் நான் போட்டோம், மனுஷன் டாக்டர் நான் போட்டோம், யாருன்னா ஒரு டாக்டர் போட்டோம், அது ஊசி போட்டோம். மரண பயம் வந்துருச்சுன்னா போ டாக்டர்கிட்ட. மரண பயம் இது நல்லா கவனிங்க. சிலர் மரிக்கும்போது அந்த மரண வாசனை வருங்க. உள்ளே நுழைஞ்சாவே அவங்க முகத்தை பார்த்தாவே மரண வாசனை வரும். நினைக்காதீங்க. அந்த மரண வாசனை வரும்போது
எங்கள் மாமா மரிக்கும்போது சொல்லி சொல்லி பார்த்தோம். அவர் சாராயம் காய்ச்சினவர். நீலகிரியில் சாம்ராஜ் எஸ்டேட்டில் நான் எஸ்எல்சி முடித்த உடனே அந்த நீலகிரிக்கு நான் போயிருந்தேன். அவர் சாராயம் காய்ச்சுவார், குடிச்சிடுவார். இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், கஸ்வாய்க்கு வந்துட்டார். நாங்கள்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். மாமா, மனம் திரும்பிக்க இயேசுவை நம்பு, நீ ஏசப்பா கிட்ட போயிடுவேன். இனி எங்கப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்படியே விட்டுருப்பா. ஆனால் எங்கள் அக்கா மட்டும் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பா, உங்கள் மாமா வந்தால் வரட்டும், வரா கட்டி போட்டோம்பா, நான் மட்டும் எங்கே வந்துடுறேன். சில நேரத்தில் இந்த மாதிரி முரட்டு ஆளுங்களும் இருக்காங்க, முரட்டு புருஷமாரும் இருக்கிறாங்க, முரட்டு மனைவியும் இருக்கிறாங்க. நீ போயா, நான் வரமாட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த நடுவில் கடைசியாக நாங்கள் வந்துட்டோம், உயிர் ஊசலான்னு. அப்போ எனக்கு ஃபோன் அடித்தாங்க, எங்கள் மாமா பையன் எனக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணா நீங்கள் வந்து வாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவர் மரிக்கிற தருவாயில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது போனேன். நான் அவரை பார்த்த உடனே அந்த மரண வாசனையை நான் பார்த்தேன். உடனே அந்த மரண வாசையை கண்டு, ஏசப்பா இந்த இந்த மாமானுடைய ஜீவனை எடுத்துங்கப்பா. இந்த நாளில் அவர் எனக்கு ஜெபம் பண்ணும்படி அவர் ஆசை வந்திருக்குது, அதனால் ஒரே தடவை அவரை மன்னிச்சு அவர் ஜீவனை எடுத்துங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணி திறக்கிற கண்ணை திறக்க சேர்த்துட்டார், மறிச்சு போயிட்டார். ரொம்ப மரண பயத்தில் போராடிக்கிட்டு இருந்தார். அந்த மரண வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த மரண வாசனையை எடுத்துட்டு ஜீவ வாசனை ஆண்டவர் நமக்கு தந்துட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாத. இன்னைக்கு ஒருவேளை மரண வாசையும் மேலே வந்துக்கிட்டு இருக்குதா, உன் மேலே இன்னொரு வாசனை அடிக்குது, ஒரு மரண வாசனை, ஏதோ ஒரு சாவு வாசனை அடிக்குது உன் மேலே. உன் வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒரு சாவு வாசனை, உன் மரண வாசனை அடிக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இனிமே உன் வீட்டில் மரண வாசனை இல்லை, அந்த மரண வாசனை நான் எடுத்துட்டு உனக்கு நான் என்ன வாசனையை கொடுத்துட்டேன், ஜீவ வாசனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சிருங்க, முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஆமாம், அதை தான் படிச்சு 16ஆம் வசனம் படிச்சிங்களா? 16 படிங்கம்மா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாசனையை மாற்றிட போகிறார். என்னது? ஆமாம், மாற்றிட்டார். உன் வாசனையை மாற்றி விட்டார். உன் மேலே இருக்கிற என்னென்ன வாசனை வந்துச்சோ, பாவ வாசனை, மரண வாசனை, வியாதி வாசனை, சாவு வாசனை, உன் தோல்வி வாசனை, உன்னுடைய வேதனை வாசனை, எல்லா வாசனையும் டோட்டலாக இன்றைக்கி எடுத்துட்டாரு. இன்னைக்கு டோட்டல் பண்ணிடு எல்லாத்தையும். டோட்டலாக உன் தோல்வி அது ஒரு வாசனை. என் வாழ்க்கையே தோல்வி, அந்த வாசனை தான் இருக்குது. எப்போ எடுத்தாலும் தூங்கி எழுவேன், எழுந்த உடனே ஒரு வியாதி இருக்கும். டாக்டர்கிட்ட போய் வந்துன்னு தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட அந்த வாசனை போகலை. அதுக்கு பதிலாக மருந்து வாசனை தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே என்னது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. இப்போ எத்தனை பேருக்கு இந்த மரண வாசனை ஒழியணும், ஜீவ வாசனை வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே வேதத்தை உங்கள் சேரில் வச்சுருங்க. தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரம் இன்னும் கூட உட்காந்துக்கிறாங்களே, அப்படியே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தயவுசெய்து உங்கள் கண்ணை மூடுங்க. யாரும் அங்கே இங்கே பார்க்க வேணாம், யாரும் அங்கே இங்கே பார்க்க வேணாம். இன்னைக்கு ஜீவ வாசனை, உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவ வாசனையை கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் உன் மேலே நிந்த வாசனை, வேதனை வாசனை, வியாதி வாசனை, மரண வாசனை, எந்த வாசனையை இன்னைக்கு எடுக்க போகிறார். எடுத்து என்ன வாசனை கொடுக்க போகிறாரு? என்ன வாசனை? என்ன வாசனை? உங்கள் மேலே இருக்கிற எல்லா வாசனையும் இப்போ வெளியேற போகுது. எல்லா வாசனையும் எடுக்க போகிறார். எல்லா வாசனையும், வியாதி வாசனை, மருந்து வாசனை, அந்த வாசனை, இந்த வாசனை, எல்லா வாசனையும் எடுக்க பாவ வாசனை, அக்கிரம வாசனை, துணிகரமான பாவம், எல்லா வாசனையை ஆண்டவர் இப்போது எடுத்து ஜீவ வாசனை, ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வருது பார் அந்த வாசனை, இப்போ வருது பார் அந்த வாசனை. அந்த வாசனை இப்போது வருகிறது பார். ஓ, இதுவரைக்கும் மரண வாசனை, வியாதி வாசனை, தோல்வி வாசனை, பிரச்சனை வாசனை, போராட்ட வாசனை, ஓ மரண வாசனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிக்கு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. இந்த வாசனையை விட்டுட்டு வெளியே ஓடிடலான்னு பார்த்தா முடியலை. இந்த வாசனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது. ஆகினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே, உயிரோடு எழுந்ததினாலே, உயிரோடு எழுந்ததினாலே உன் மேலே இருக்கிற அந்த நாட்ட வாசனை, மரண வாசனை ஆண்டவர் இப்போது பிச்சை எடுக்க போகிறார். பிச்சை எடுக்க போறார். உன் சரீரத்திலிருந்து, உன் உள்ளத்திலிருந்து, உன் மனசிலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து. ஓ ஹalleluya, ஹalleluya. இப்போ எடுக்கிறார், எடுக்கிறார், எடுக்கிறார். மரண வாசனை எடுக்கிறார், மரண வாசனை எடுக்கிறார். மரண வாசனை எடுத்து ஜீவ வாசனையை கொடுக்க போகிறார். நித்திய ஜீவன் உள்ள வரப்போது, நித்திய ஜீவ வாசனை. எல்லாரும் சத்தமா கைத்தட்டி, ஆண்டவரே இனி மரண வாசனை இல்லை, இல்லை. என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், என் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். இனிமே மரண வாசனை இல்லை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரண வாசனை எடுக்கிறது, எடுக்கிறார், எடுக்கிறார். இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல இருக்கிற மரண வாசனை எடுக்கிறார், மரண வாசனை எடுக்கிறார். பாவ வாசனை எடுக்கிறார், வியாதி வாசனை எடுக்கிறார், மந்திர தந்திர வாசனை எடுக்கிறார். ஜீவ வாசனை வருகிறது, வருகிறது, வருகிறது. அந்த வாசனையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? பயப்படாது. உன் முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் இன்னைக்கு தொடச்சிட்டாரு, இன்னைக்கு தொடச்சிட்டாரு, இன்னைக்கு தொடச்சிட்டாரு. ஒரு 2 கையால உன் முகத்தை அப்படி தொடச்சிக்க, 2 கையால உன் முகத்தை தொடச்சிக்க. இயேசு சாமி இன்றைக்கு உன் முகத்திலே வடிந்த அந்த கண்ணீரை தொடக்கிச்சு. நிந்தைய பூமியில் இராம எடுக்க போறார். இனிமே இந்த பூமியில உன் நிந்தையை யாரும் சொல்ல முடியாது. நான் பூமியில இல்லாதபடிக்கு எடுத்துட்டேன். நான் அந்நாளுக்கு அந்த நிந்தைய பூமியில் இல்லாதபடி எடுத்துட்டேன். மரியாளுக்கு அந்த நிந்தை இல்லாதபடி எடுத்துட்டேன். சாராளுக்கு அந்த நிந்தை இல்லாதபடிக்கு எடுத்துட்டேன். நானும் நிந்தைய பூமியில இராதபடிக்கு எடுத்துட்டேன். போ, சந்தோஷமா போ, மகிழ்ச்சியா போ, கை தட்டிக்கிட்டு போ, கரத்தை தட்டி 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 தட்டி. பயப்படாத. உன் முகத்தில் இருக்கிற கண்ணீர் முடிந்தது. உன் நிந்தை எடுக்கப்பட்டு விட்டது. உன் பயம் நீக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய சாவு வாசனை போய்விட்டது. ஜீவ வாசனை ஆண்டவனுக்கு தந்து விட்டார். அன்புள்ள தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உயிரோடு எழுந்த இயேசு, நீர் இனி மரிப்பதில்லை. இயேசு, நீர் உயிரோடு இருக்கிறீர். மரணத்தை ஜெயித்து விட்டீர். 2 கரங்களை உயர்த்தி, இயேசப்பா நீர் உயிரோடு இருக்கிறீர். சொல்லுங்க, நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, எங்க தேசத்துல, எங்க இந்திய தேசத்துல
நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்துட்டீங்க, உயிரோடு எழுந்துட்டீங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இனி ஆண்டவர் எங்க தேசத்திலே மரண வாசனை போகட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்துல ஜீவ வாசனை வீசட்டும், இந்திய தேசத்துல ஜீவ வாசனை வீசட்டும். நிறைய மரண வாசனை வீசுதுப்பா. இந்திய தேசத்துல நிறைய மறிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. மரண வாசனை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்குப்பா, தாலுக்காவில் இருக்கு, கிராமங்களில் இருக்கு. ஜீவ வாசனை வீசும்படி உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட பேசினபடி வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து உயிரோடு இருக்கிற இயேசு எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம், உட்காரலாம். இந்த நாளிலே நம்மத்திலே டேனியல் டிஎஸ்பி அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுமதி வாங்க, மூப்பருங்க வாங்க, மூப்பர்கள் வாங்கண்ணா. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இந்த காவல்துறையிலே பணிபுரிந்திருக்கிறார்.